ஹாய் ஜஸ்ட் a மினிட்ல நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான சத்து மாவு தான் பார்க்க போறோம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட பேபி இது 8 மந்த்ஸ்லேருந்தே சாப்பிட்றாங்க. ஸோ இப்போ 1 இயர் மேலே ஆயிடுச்சு. அவங்க இப்போ வரைக்கும் ரொம்ப விரும்பி தான் சாப்பிட்றாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ்ல நான் வந்து காய்ச்சின பால் ஊற்றிருக்கேன். வார்மாக இருக்கும்போது ஊற்றிக்கோங்க. அப்போ தான் பவுட்ரு போடும்போது கட்டிக்காது. ஸோ இதுதான் அந்த சத்து மாவு. நான் 30 விஷயங்கள் போட்டு அரைச்சு நானே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்னோட பேபிக்காக. ஸோ வந்து ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதுல முக்கியமான விஷயமே கட்டி விழாம கலக்கணும். அதுதான் வந்து இதுல ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா கலக்கிக்கோங்க. இதுல நான் சுகர் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ வந்து 1 பிஞ்ச் சால்ட் போட்டுக்கிறேன். சால்ட் அதுக்கு மேல ஆட் பண்ண வேணாம். சுகர் வந்து ஆட் பண்ண வேணாம்னு வந்து டாக்டரே சொல்லுவாங்க. இதுல மட்டும் இல்ல, எதுலயுமே சாதாரணமா நம்ம வந்து கவ் மில்க் குடுத்தாலும் வந்து சுகர் ஆட் பண்ண வேணாம். அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பவுடர் வந்து பால்ல போட்டோனே பாருங்க, நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். அந்த சத்து மாவு வந்து லைட்டா ஒரு ப்ரவுன் கலர்ல சேஞ்ச் ஆயிரும். இப்ப நம்ம அடுப்புல எடுத்து வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் சிம்ல வச்சுட்டே நல்லா கிண்டி விட ஆரம்பிச்சுருங்க. மாவுல வந்து கட்டி விழக்கூடாது. கட்டி விழுந்துச்சுன்னா உள்ள மாவா இருக்கும். பேபி சாப்பிடும்போது கண்டிப்பா வயிறு வலி பிரச்சனை வரும். ஸோ பார்த்துக்கோங்க அத. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ சைடுல பாருங்க, இப்ப அப்படியே பாயில் ஆகுது நமக்கு தெரியுது. இந்த டைம்ல சைடுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்து விட்டுட்டே கிண்டி விட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஏன்னா நம்ம நெறைய விஷயம் இதுல போட்டு அரைச்சிருக்கனால, அத எப்படி அரைக்கணும்னு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்றேன். இந்த மாரி எடுத்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு தெரியும். தண்ணி மாரி இருந்துச்சுன்னா இன்னும் வேகணும்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் கிண்டிட்டே இருங்க. இப்போ வந்து நான் வந்து சுகர் ஆட் பண்ணவே மாட்டேன். இதுலன்னு இல்ல, எதுலயுமே. ஸோ டாக்டரும் அத அட்வைஸ் பண்றதே இல்ல. ஸோ கருப்பட்டியா இருக்கட்டும், வெல்லமா இருக்கட்டும், இதுவரைக்கும் நான் ஆட் பண்ணதில்ல. எந்த டைப் ஆஃப் சுகர்ஸும் குடுக்க வேண்டாம் இப்போதைக்கு. இன்னும் அவங்களுக்கு வயசு இருக்கு குடுக்கறதுக்கு. இப்பவே குடுத்தா அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. ஸோ நான் 1 பிஞ்ச் சால்ட் தான் போட்டிருக்கேன். ஸோ சத்து மாவு வந்து 1 ஸ்பூன், 1 பிஞ்ச் சால்ட் தான் போட்டிருக்கேன். நல்லா இப்படி கலக்கி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, கொஞ்சம் திக்கா வந்துருச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம வந்து இப்ப கொஞ்ச நேரத்துல அடுப்ப ஆஃப் பண்ணிரலாம். நல்லா சுத்தி வலிச்சு எடுத்துக்கோங்க. அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வச்சுட்டு அந்த எங்கேயாவது இது வேற ஏதாவது வேலை இருந்துச்சுன்னு நம்ம பார்க்க போயிட்டா கண்டிப்பா அடி பிடிக்க வந்து சான்ஸ் இருக்கு. ஸோ பக்கத்துலயே இருங்க. ஸோ ஆறும்போது கூட நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஆ ஆறணும். அது இல்லாம வந்து கட்டி விழக்கூடாது. இந்த மாரி வந்து திக்கா இருக்கும்போது தான் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ பவுடரா இருக்கனால நல்லா வேகணும். இல்லன்னா வந்து கொஞ்சம் வயிறு வலிக்கும். அப்புறம் அவங்க மோஷன் போம்போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பாருங்க இப்ப எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப பேபிக்கு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ நான் இது வந்து எவ்ரி மார்னிங் குடுத்துருவேன். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். வெயிட்டே இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னா, இதுல கண்டிப்பா நமக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்ப பாருங்களேன், ஃபுல்லாவே நம்ம கட்டி விழுகாம எடுத்தனால மட்டும் தான் இவ்ளோ சாஃப்ட்டாவும், சூப்பராவும் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. சத்து மாவு பவுடரோட ரெசிபி வந்து நான் கீழ ஒவ்வொரு வீடியோல சொல்லிட்டே வரேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் a மினிட்ல இதே மாரி நெறைய பேபீஸ்க்கு வந்து காடை சூப், மட்டன் சூப்லாம் போட்டிருக்கேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து லிங்க் தரேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பட்டன் வந்து கிளிக்